ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், காமிகா ஏகாதசியில் தவிர்க்க வேண்டிய விஷயங்கள் பத்தி தான் பார்க்க போறோம். 1. அசைவம், முட்டை, வெங்காயம், பூண்டு, மது போன்ற உணவுகளை கண்டிப்பாக சாப்பிடக்கூடாது. 2. ஏகாதசி திதி அன்று தலைக்கு குளிக்க கூடாது. 3. ஏகாதசி அன்று துளசி இலைகள் பறிக்கக்கூடாது. 4. தீய சொற்களையோ அல்லது மற்றவர் மனம் நோகும்படியான சொற்களையோ சொல்லவோ செயல்களை செய்யவோ கூடாது. 4. துவாதசி திதிக்கு முன்பாக விரதத்தை நிறைவு செய்யக்கூடாது. 5. குளிக்காமல் விரதத்திற்கு சமைக்கக்கூடாது. 6. பெருமாளின் திருநாமங்களை சொல்லாமல் இருக்கக்கூடாது. 7. பகலில் தூங்கவோ அல்லது காலையில் தாமதமாக எழுந்திருக்கவோ கூடாது. இப்போ என்ன விஷயம் செய்யக்கூடாது அப்படின்றத பத்தி பார்த்தோம். காமிகா ஏகாதசியில என்ன செய்யணும் அப்படிங்கிறத பத்தி பார்க்கலாம். முழுவதும் உபவாசமாக இருக்க வேண்டும். முடியாதவர்கள் பால் பழம் மட்டும் சாப்பிட்டு காமிகா ஏகாதசி விரதம் இருக்கலாம். ஏகாதசி விரதம் இருப்பவர்கள் முந்தைய நாளான தசமி திதியிலே அதிகாலையில் பிரம்ம முகூர்த்த வேளையில் எழுந்து தலைக்கு குளித்து விட வேண்டும். ஏகாதசி விரதத்திற்கான பிரசாதங்கள் உணவுகளை நெய் பயன்படுத்தியே செய்ய வேண்டும். இது தவிர தேங்காய் எண்ணெய், கடலை எண்ணெய், நல்லெண்ணெய் பயன்படுத்தியும் சமைக்கலாம். பெருமாளின் அருளை பெறுவதற்கும் விரத பலனை முழுவதுமாக பெறுவதற்கும் பெருமாளின் மந்திரங்களை உச்சரித்தபடி இருக்க வேண்டும். முறையான விரத முறைகளை பின்பற்றி துவாதசி திதியில் பாரணை செய்வதற்காக குறிப்பிட்டுள்ள நேரத்திலேயே விரதத்தை நிறைவு செய்ய வேண்டும். இந்த வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதா இருந்தா ஒரு லைக் பண்ணுங்க. பிறருக்கும் பயனுள்ளதா இருக்கணும்னு நினைச்சீங்கன்னா கண்டிப்பா ஷேர் பண்ணுங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.